இது அழகான ஒரு கற்பனை கதை. ஒரு அழகான தோட்டத்தில் ரோஜாவும் கள்ளிச்செடியும் பைன் மரமும் ஒருவருக்கொருவர் பேசுவதைப் போல சுவாரஸ்யமான கதையை பார்க்கலாமா? அழகான தோட்டம். வண்ணமயமான பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. நடுவில் ஒரு சிவப்பு ரோஜா மிகவும் அழகாக இருக்கிறது. அதன் அருகில் முட்கள் நிறைந்த, பார்ப்பதற்கு அழகில்லாத ஒரு கள்ளிச்செடி இருக்கிறது. ரோஜா கள்ளிச்செடியை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறது. நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன், ஆனால் நீயோ பார்ப்பதற்கே விகாரமாக முட்களோடு இருக்கிறாய் என்று கிண்டல் செய்கிறது. கள்ளிச்செடி எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறது. அருகில் உள்ள பைன் மரம், ரோஜாவே, அழகென்பது வெளித்தோற்றத்தில் மட்டும் இல்லை, கர்வப்படாதே என்று சொன்னது. அதற்கு ரோஜா, நீ சும்மா இரு, இந்த முட்செடியோடு என்னை ஒப்பிடாதே என்று ரோஜா கோபப்படுகிறது. சில நாட்கள் கடக்கின்றன. கோடைகாலம் தொடங்குகிறது. தோட்டம் வறண்டு போகிறது. தண்ணீர் இல்லாமல் செடிகள் வாடத் தொடங்குகின்றன. அப்போது ரோஜாவின் இதழ்கள் வாடி நிறம் இழந்து தொங்குகின்றன. ஆனால் கள்ளிச்செடி எந்த மாற்றமும் இல்லாமல் பச்சையாகவே இருக்கிறது. அப்போது சிட்டுக்குருவி தாகத்தால் சோர்ந்து போய் வருகிறது. அது கள்ளிச்செடியின் தண்டில் அலகால் குத்தி அதனுள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் நீரை குடிக்கிறது. இதை பார்த்த ரோஜாவுக்கு ஆச்சரியம். பார்க்க அழகில்லாத இந்த செடிக்குள் இவ்வளவு தண்ணீரா? அது உயிர்களை காப்பாற்றுகிறதே என்று நினைக்கிறது. வாடிப்போன ரோஜா வெட்கத்துடன் கள்ளிச்செடியை பார்க்கிறது. என்னை மன்னித்துவிடு, எனக்கு தண்ணீர் தருவாயா என்று கேட்கிறது. மனதிற்குள் முன்பு ரோஜா பேசியதையெல்லாம் நினைக்காத நல்ல உள்ளம் கொண்ட கள்ளிச்செடி ரோஜாவுக்கு தண்ணீர் கொடுக்க உடனே சம்மதிக்கிறது. உடனே சிட்டுக்குருவியிடம், கள்ளிச்செடி, என்னிடம் இருக்கும் தண்ணீரை ரோஜாவுக்கு உன் அழகால் ஊட்ட முடியுமா என்று அன்போடு கேட்டுக்கொண்டது. உடனே சிட்டுக்குருவி அதற்கு சம்மதித்து தன் அழகால் நீரெடுத்து ரோஜாவின் வேரில் ஊற்றுகிறது. காய்ந்து போயிருந்த ரோஜா தண்ணீர் ஊற்றியவுடன் மீண்டும் புத்துயிர் பெறுகிறது. மனம் திருந்திய ரோஜா கள்ளிச்செடியிடம் மனதார நன்றி சொல்கிறது. அதற்கு கள்ளிச்செடி, பரவாயில்லை ரோஜாவே, நான் என் கடமையைத்தான் செய்தேன் என்று அன்போடு சொன்னது. அன்று முதல் இருவரும் நண்பர்களாகிறார்கள். பாருங்கள், வெளியில் பார்க்க அழகாக இருக்கும் ரோஜாவுக்கு உள்ளுக்குள் என்ன குணம் இருந்தது என்றும், ஆனால் வெளியில் பார்ப்பதற்கு முட்களோடு இருக்கும் கள்ளிச்செடிக்கு உள்ளுக்குள் என்ன குணம் இருந்தது என்றும் தெரிகிறது இல்லையா? இந்த கதையின் நீதி என்னவென்றால், ஒருவரின் வெளித்தோற்றத்தை வைத்து அவர்களை தவறாக எடை போடக்கூடாது. உண்மையான அழகு என்பது ஆபத்தில் உதவும் குணத்தில்தான் இருக்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டாடா, பை பாய்.